இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், நியூ கொடுங்க, ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் போய்ட்டு 9:16 ரேஞ்ச் வச்சுட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிவிட்டு டியூரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வீடியோ லென்த் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். நான் 30 செகண்ட்ஸ் வைக்கிறேன். 30 செகண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ஃபில்டர் சூஸ் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் போய்ட்டு பிரைட்னஸ் ஒரு 4, கான்ட்ராக்ட் ஒரு 4, அப்புறம் ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஷேடோ பண்ணிக்கோங்க. இந்த பிக்குக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். பிக்சர் இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஒபேசிட்டி போய்ட்டு 81 அந்த ரேஞ்ச் 82 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. டிப் செலக்ட் பண்ணுங்கள். சேம் ஃபோட்டோ இல்லை அனதர் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போங்க. மாஸ்க் போய்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப் வச்சுக்கோங்க. அந்த ஆரோ இருக்கா, அதை மேலே இழுத்திட்டு சைடில் இருக்க ஆரோவை இங்கிட்டு டவுனில் இழுத்தோம்னா நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஷேப் கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஜூம் இன் பண்ணிவிட்டு 30 செகண்ட் டியூரேஷனில் நம்ம செட் பண்ணியாச்சு. இந்த இப்படி தான் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேனல் நேமாக போடுறோம், சந்து விலாக்ஸ் அப்படின்னு போடுறோம். இது ஒயிட் கலரில் அது ஒரு ஷேடோவாக வந்திருக்கா, அது எப்படி வருதுன்னா இப்போ நான் காட்டுவேன். டெக்ஸ்ட்டில் நான் இந்த ஃபார்மேட் டெக்ஸ்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா க்ளோவில் நான் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் க்ளோ வச்சுருக்கேன். ஷேடோவும் இந்த மாதிரி XYலாம் இருக்கா, கீழேயும் இருக்குது நம்பர்ஸ், அது அந்த அளவுக்கு வச்சுருப்பேன். ஒபேசிட்டியில் கொஞ்சம் ஒரு டியூரேஷன் நம்பர் நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எவ்வளோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணி நான் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறேன். நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் வச்சுருக்கேன். ஜூம் இன் பண்ணி செட் பண்ணியாச்சு. இப்போ எமோஜி செட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ அழகாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக 30 டியூரேஷன்ஸ் வச்சுட்டு அவ்வளோதாங்க. ரைட் சைடு ரெக்டாங்கிள் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோவோட எண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணுறேன், தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்லேயும் அந்த ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுறேன். அப்போது இந்த பிக்சர் வந்து அலைன் ஆகிறது தெரியுதா, அது அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது. எதுக்குன்னா நம்ம எஃபெக்ட் யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து அந்த மூமெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் தான். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி அப்டேட் பண்ண தான் போகிறேன். என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃபேமிலிஸ்.